கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை நம்ம தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம என்னென்னு பார்ப்போம். லேவியாகமம், இந்த புக் ஆஃப் லெவிட்டிக்கல்ஸ், அதில் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 நான் படிக்கிறேன். ஆரோன்ஸ் சன்ஸ் நஹாப் அண்ட் அபிஜு took their censers and put fire in them, added incenses, and they offered unauthorized fire before the Lord, contrary to his command. So fire came out from the presence of the Lord and consumed them, and they died before the Lord. So இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆரோனின் பிள்ளைகள் வந்து அதாவது ப்ரீஸ்ட் ஃபேமிலியில், அதாவது அந்த ப்ரீஸ்ட் ஃபேமிலியில் வராங்க, ஆசாரியர்கள் வம்சத்தில் வராங்க. ஸோ அந்த ஆசாரியர் வம்சத்தில் வரும்பொழுது இவர்களுக்கு ஆசாரியர்களாக இருப்பதால் அவர்கள் வந்து சில கடமைகளை ஆண்டவர் கொடுத்து வந்தார். எல்லாருக்குமே கடமைகளை கொடுத்து, ஆசாரியர்களுக்கு ஒரு கடமை இருக்குது, லேவியருக்கு ஒரு கடமை இருக்குது, அப்படி ஒரு கடமைகள் இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியர்களுக்கு ஒரு கடமை இருந்தது. அப்போது ஆரோனின் பிள்ளைங்க, ஆரோன் வந்து அவர் தான் வந்து சீஃப், அதாவது வந்து ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர். அன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியர் இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் வந்து பிரதான ஆசாரியர்கள் கிடையாது. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரோனின் பிள்ளைகள் பிரதான ஆசாரியர்கள் கிடையாது. ஆரோன் மட்டும்தான் ஆண்டவர் பிரதான ஆசிரியரையார் வைத்து வந்தார். அதனால் என்னன்னா அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க வந்து அதாவது அந்த அந்த இதை எடுத்துக்கொண்டு, அந்த தூப வர்க்கம் காட்டுற அந்த இதை எடுத்துக்கொண்டு, பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தூப வர்க்கங்களை போட்டு மேலும் தூபத்தை ஆட் பண்ணி அவர்கள் வந்து அந்த ஆல்டருக்கு காட்ட போயிருக்காங்க. அப்போது ஆண்டவர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிலீஷில் வந்து அன்ஆத்தரைஸ்டுன்னு போட்டிருக்கு, வேறு சில இடங்களில் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர்னு கூட போட்டிருக்கு. ஸோ அன்ஆத்தரைஸ்டு, அதாவது வந்து ஆண்டவர் சொல்லாத, ஆண்டவர் ஒரு அதாவது அப்ரூவ் பண்ணாத ஒரு நெருப்பாக, ஒரு பலியாக அது இருந்தது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் வந்து அவர்களை கூப்பிட்டு, இல்லை ஆரோனை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம். இந்த பேர் ஆரோன், உங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை மோசையாவது கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கலாம். மோசே இது பாரு, ஆரோன் பசங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அது எனக்கு வந்து செட் ஆகலை, அது வந்து சரியில்லை, தவறு, அவர்களை வந்து அந்தமாதிரி செய்ய வேணாம் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை ரொம்ப வந்து சீரியஸாக பார்க்குறாரு. இந்த விஷயம் வந்து ரொம்ப அவருடைய பரிசுத்தத்தை, அவர் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை அவர் மற்றவர்கள், அதாவது கடமை செய்ய வேண்டியவர்கள் அதை அலட்சியம் பண்ண மாதிரி அவர் யோசித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு முன்பதாக பண்ணதால், அந்த மாதிரி காரியத்தை அவர் பரிசுத்தத்தை கனம் பண்ணுவதால், ஹோலினஸ்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால அவர் என்ன பண்ணார்னா, அங்கே அவர்களை நெருப்பினால் சுட்டெரித்து அவர்கள் இறந்தே போயிட்டாங்க. அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் அவுட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டோடைய சமூகத்திலேருந்து நெருப்பு வந்தது. அந்த நெருப்பு அவர்களை சுட்டெரித்து அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2-3 காரியத்தை ஆண்டவர், என்ன அன்ஹோலி, என்ன அங்கே வந்து பரிசுத்தம் இல்லாத காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த தூப வர்க்கமும் அந்த ஆல்டரில் செய்ய வேண்டியது ராங் பர்சன். முதலாவது இவர் தான் ஹை ப்ரீஸ்ட், ஆரோன் தான் அதை செய்ய வேண்டும். ஹை ப்ரீஸ்ட் தான் வந்து தூப வர்க்கத்தை அதில் போட்டு அந்த தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு வேளை ஆண்டவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரைக்கு பின்னாடி போவாங்க ஆண்டவரை சந்திக்க, இல்லைன்னா அங்கேயே நின்று அந்த கோல்டன் ஆல்டரில், அந்த பலிப்பீடத்தில், தங்க பலிப்பீடத்தில் அங்கேயே தூப வர்க்கத்தை காட்டிட்டு வருவது. அதோடைய கடமை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதான ஆசிரியருக்கு, ஆரோனுக்கு இருந்தது. அப்போ ராங் பர்சன், தவறான நபர் தவறான விஷயத்தை செய்கிறார்.
அப்போது முதலாவது ராங் பர்சன். அதாவது நாம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அடுத்தவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏன் நான் அதை செய்யக்கூடாது, ஏன் இவர்களுக்கு இந்த ஊழியமாக இவர்கள் மட்டும் தான் இந்த ஊழியம் செய்யணுமா, நான் ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இவங்கக்கிட்ட சுவிசேஷம் நானும் சொல்கிறேன் இந்த சுவிசேஷத்தை, இதெல்லாம் வந்து ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. ராங் பர்சன் சொல்லிடுவார். யூ ஆர் அ ராங் பர்சன், ஐ நெவர் வாண்டட் யூ டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிடுவார். இதை நான் செய்ய உன்னை அழைக்கலை, உன்னை நான் கூப்பிடலை, நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான், நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்க, ஏன் இதெல்லாம் செய்ய, உனக்கு திறமை இருக்குதுன்றால் சரியா, உனக்கு திறமை இருக்கிறதுனால எனக்கு செய்ய தெரியுன்றதுக்காக செய்கிறியா, அதெல்லாம் தவறு. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது இதை என்ன என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு இதுதான் சொல்வேன். கர்த்தர் உனக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரோ எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய். நீ எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமேன்னு சொல்லிட்டு கூட எடுத்து செய்யாத. ஓகே இதெல்லாம் நம்ம செய்யலாமே அப்படின்னா அப்போ ஆண்டவர் உன்னை எப்படி பார்ப்பாருன்னா ராங் பர்சனாக பார்ப்பார். யூ ஆர் நாட் கால்டு ஃபார் திஸ்ன்னு பார்ப்பார். நான் உன்னை இதுக்கு தான் அழைச்சிருக்கேன், இந்த காரியத்துக்கு தான் அழைச்சிருக்கேன், இந்த ஜனங்களுக்கு தான் அழைச்சிருக்கேன், இதை செய்வதற்கு தான் அழைச்சிருக்கேன். அந்த மாதிரி எத்தனை பேர் தவறு செய்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சில காரியத்தை சொல்லி இந்த ஊழியத்தை தான் செய்ய உன்னை கூப்பிட்ருக்கேன், இன்னும் ஒரு டீச்சராக கூப்பிட்ருக்கேன், உன்னை ஒரு நர்ஸாக கூப்பிட்ருக்கேன், உன்னை வந்து இந்த இடத்துல இந்த பணிக்காக கூப்பிட்ருக்கேன், இந்த ஸ்கூலில் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இடத்துல நீ இந்த பணியை செய்து இவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அழைச்சிருப்பார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா எனக்கு இதெல்லாம் தெரியுமே நான் இதெல்லாம் செய்வேனே அப்படின்னு செய்வது தவறு. ஏன் அப்படின்னா God will see it as a wrong person. கர்த்தர் வந்து இது தவறான நபர், உனக்கு செய்வதை நீ உனக்கு கொடுத்ததை நீ செய்ய அப்படி தான் பார்ப்பாரு. அடிஷ்னலாக செய்யறது ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். ஒன்லி இஃப் யூ என்கொயர் ஆன் த லார்ட், கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு கர்த்தரே நான் இதை செய்யட்டுமா இதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு தான் செய்யணும். தாவீது எப்பொழுது அது நான் எப்பவுமே எடுத்துக்காட்டு தாவீது தான் சொல்லுவேன். தாவீது எது செய்தாலும் ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, ஏப்பா போன வாரம் தான் என்கிட்ட இதை கேட்டேன், அதே திருப்பி என்கிட்ட கேட்பியா, அதே தானே ஏன் திருப்பி அதே கேட்டுன்னு இருக்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதுக்கு பொறுமையாக திருப்பி பதில் சொல்கிறார். அவர் டெய்லி கேட்டால் கூட ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா இதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் கூட டெய்லி கூட ஆண்டவர் அது பதில் சொல்லினே இருக்கிறார். அன்லெஸ் கர்த்தர்கிட்ட கேட்காமல் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீ செய். இது ஒரு தவறாக நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எங்கே போட்டிருக்கு அப்படின்னா யாத்ராகமம் புத்தகத்தில் வந்து யாத்ராகமம் புத்தகம் 37 போட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோன் மஸ்ட் பர்ன் ஃப்ராக்ரன்ஸ் இன்சென்ஸ் ஆன் த ஆல்டர் எவ்ரி மார்னிங், தென் ஹீ மஸ்ட் அட்டன் த லேம்ப்ஸ். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆரோன் தான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அந்த ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன் அண்ட் அந்த ப்ரேயர் ஆஃப் ஆல்டர் அந்த பலிப்பீடம் ஜெபத்தின் பலிப்பீடத்தை வந்து ஆரோன் தான் வந்து செய்யணும், அதை வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு காரியம். இரண்டாம் காரியம் பார்த்தோம் அப்படின்னா ராங் ஃபயர், தவறான நெருப்பு. அந்த இடத்துல ராங் நம்ம இப்படி கூட சொல்லலாம், ராங் ப்ரேயர்னு கூட சொல்லலாம். அந்த நெருப்பு வந்து ப்ரேயர் தான் குறிக்கிறது. அந்த பலிப்பீடத்தில் உள்ளே இருக்கிற பலிப்பீடத்தில் தங்க பலிப்பீடத்தில் அந்த பலிப்பீடத்தில் வந்து நாம் வந்து பலியை செலுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம்னா ஜெபங்களை செலுத்துறது தான் அது வந்து அடையாளம். பிகாஸ் த ஆல்டர் ஆஃப் ப்ரேயர், ஆல்டர் ஆஃப் இன்டர்செஷன், ஆல்டர் ஆஃப் ப்ரேயர். ஸோ ஆண்டவரை சந்திக்கிற ஒரு பலிப்பீடம் அது. அந்த பலிப்பீடத்தில் வந்து ஜெபம் தான் அப்போ என்ன அர்த்தம்னா ராங் ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தவறான ஒரு ஜெபம் அங்கே நடக்குது. இவர்கள் அதை செய்திருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த நெருப்பு எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லேவியராகமம் லெவிட்டிகஸ் புத்தகத்தில் 16:12 இதில் பார்த்தோம் அப்படின்னா he is to take a censer full of burnt coal from the altar before the Lord and 2 hands of fine ground fragrance incense and take them behind the curtain. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா
அந்த அந்த தூப வர்க்கத்தை அந்த நெருப்பை இது வந்து அந்த ஆல்டர்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்றார். ஸோ இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்களாகவே அந்த நெருப்பை உண்டாக்கினார்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 10:1 லேவியராக 10:1 இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புட் ஃபயர் இன் தம் அண்ட் ஆடட் இன்சென்ஸ். இவர்களாகவே நெருப்பு போட்டு இவர்களாகவே அதில் தூப வர்க்கத்தை போட்டு காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ராங் ஃபயர், தவறான நெருப்பு, அன்ஆத்தரைஸ் நெருப்பு அப்படின்ட்டார். இட்ஸ் நாட், நான் அப்ரூவே பண்ணதுக்கு. அப்போ அந்த ஜெபம், இவர்கள் ஏறெடுத்த ஜெபம் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது நாம் என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும் பிரதர்? ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஜெபங்கள் நாம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு ஜெபம், என்னவோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று முழங்காலிட்டு காலையில் கடமைக்காக செய்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்றது தவறானது. ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் முன்னாடி செய்கிறோமா, இல்லை அந்த ஜெபம் ஆண்டவருக்கு போய் சேருதா, இல்லை எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, எதுவுமே கொடுக்காம ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம் செய்வது தவறு. ஆண்டவர் அதை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை. இவர்கள் விஷயத்தில் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை. அது ஸ்ட்ரேஞ்ச், அன்ஆத்தரைஸ்ன்றது. நான் சொன்ன அந்த காரியம் இது கிடையாது. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜெபம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது தவறான ஜெபம், இது பரிசுத்தம் இல்லாத ஜெபம், இது ஏனோதானோன்னு பண்ணுற ஜெபம், இது வந்து நான் சொன்னது போல் நான் எதிர்பார்க்கறது என்னோட நெருங்கி இருக்கிற ஜெபம் இல்லை, இது ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிற ஜெபம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ராங் ஃபயராக அங்கே மாறிவிட்டது. மூன்றாவது காரியமாக பார்த்தோன்னா ராங் டைம், தவறான நேரத்தில் இவர்கள் அதை செய்தார்கள் டு ஆஃபர். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே லேவியராகமம் இப்போ புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, God spoke to Moses after the death of the 2 sons of Aaron who died when they approached the Lord. The Lord said to Moses, let your brother Aaron not come whenever he chooses into the most holy place behind the curtain in front of the anointment cover of the ark, or else he will die, because I appear in cloud over the anointment cover. ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்கிறார் அப்படின்னா, மோசே கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், ஆரோன்கிட்ட போய் சொல்லு. எப்போ அவர் 2 பிள்ளைங்கள் இறந்த பிறகு ஆரோன்கிட்ட போய் சொல்லு, நீ நினச்ச நேரத்துலலாம் வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்காதன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்போ தோணுதோ, உனக்கு என்ன அதாவது நீ ஜெபமே பண்ணுறதில்ல, எப்போல்லாம் நமக்கு ஆண்டவரே இப்படி ராங் டைம் ராங் அப்ரோச் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அது வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். என்ன பிரதர் சொல்கிறீங்க, எப்போ வேணாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம்ல, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜெபத்திற்கு ஏற்ற ஒரு கணத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெபத்திற்கு ஒரு கணமே கிடையாது. தெர் இஸ் நோ டிக்னிட்டி இன் ப்ரேயர். அதாவது ஏனோ தானோன்னு ஒரு ஜெபம், எந்த நேரத்தில் வேணால் ஒரு ஜெபம், ஆண்டவரை சந்திப்பது ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் ஜெபம் பண்ணணுன்றதுக்காக ஒரு ப்ரேயரு, இதெல்லாம் வந்து ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ பாருங்க ஆரோன்ட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, டோன்ட் கம், இவன் நினச்ச நேரத்துக்கெல்லாம் வராத அப்படின்றாரு. ஆரோன் நாட் டு கம் வென்எவர் ஹீ சூசஸ், நீ நினைக்கிற நேரத்துலலாம் வந்துடாதப்பான்றார். நான் அங்கே இருக்கிறேன், நீ நினைக்கிற நேரத்தில் வந்துடாத அப்படின்றார். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை பார்க்குறாரு பாருங்கள். உன்னுடைய ஜெப நேரம், உன்னுடைய ஜெபத்திற்கான நீ செலவு விடுற டைமு, நீ ஆண்டவரை சந்திப்பது, இதெல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். பிகாஸ் த இன்சென்ஸ் இஸ் த ப்ரேயர். அந்த தூப வர்க்கம் என்ன அப்படின்னா ஜெபத்தை குறிக்கிறது. இன்றைக்கு அந்த ஜெபத்தை குறிக்கிறது. ரெவலேஷனில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, தூப வர்க்கம் ஜெபத்தை குறிக்குதுன்னு. அப்போது அந்த தூப வர்க்கம் மேலே போகும்போது பரிசுத்தவான்களின் ஜெபம் போய் சேருதுன்னு போட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்பது நம்ம வேதத்தில் நிறைய பார்க்க. இது ஒன்று தொடர்ந்து நிறைய காரியங்கள் என்ன நிறைய ராங்காக இருந்தது. இதில் 3 காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில்
அதை செக் பண்ணி பார்ப்போம். அது அந்த மாதிரி காரியம் இருக்கா? காட் சீயிங் அவர் ப்ரேயர் வெரி சீரியஸ். நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறார். அதில் வந்து பரிசுத்தம் இருக்கான்னு கவனிக்கிறார். அதில் வந்து தவறான விஷயம், அதாவது தவறான விஷயம்னு அவரை அங்கீகரிக்காத விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறார். ஸோ நம்ம வந்து இந்த காரியத்தை இன்றைக்கு பார்க்குறோம். அதுக்கு முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். ஜெபிப்போமா? இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. அது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமையே சிலதெல்லாம் செய்கிறோம்ப்பா. அது தவறு தான்ப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம். உண்மையாலே சிலதெல்லாம் தெரியாமல் எங்களுடைய அறியாமையால் சில தவறுகளை செய்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த மாதிரி ஆரோனின் பிள்ளைகள் செய்தது போல் ஒரு தவறான அப்பா ஜெபத்தையோ தவறான கர்த்தாவே உம்மை அங்கீகரிக்காத கர்த்தாவே காரியத்தையோ நாங்கள் செய்யாதபடி தேவரே அப்பா, உம்முடைய கண்களுக்கு பிரியமானோம், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நாங்கள் மாற நீர் கிருபித்தாங்க அப்பா. எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாகவும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கட்டும் அப்பா. எங்களை மன்னிங்க இயேசுவே, எங்களை மன்னிங்க. நாங்கள் தவறு செய்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் தவறு செய்கிறோம், எங்களை மன்னிங்க. இந்த நாளில் கூட மன்னிப்பு கேட்குறோம்ப்பா கர்த்தாவே. இந்த மாதிரி தவறுகளை நாங்கள் நிறைய செய்கிறோம், எங்களை மன்னிங்க. நாங்கள் ஜெப நேரத்தை அப்பா முக்கியத்துவம் கொடுத்து உமக்காக கர்த்தாவே ஒழுக்கமாக சரியாக நாங்கள் அப்பா அதை பயன்படுத்த செலவிட நீர் கிருபித்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இந்த நாளில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, காட் டஸ் நாட் அலோவ் அன்ஆத்தரைஸ்டு ஃபயர். அதாவது ஆண்டவர் அவர் கட்டளை செய்யாத, அவர் எதிர்பார்க்காத ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி.